இடைத்தேர்தலில் போட்டியில்லை என அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தி அறிவித்திருக்கிறார். இது குறித்த தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். தகவல்களை பதிவு பண்ணலாம். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு இந்த முறை அமைச்சர் காந்திக்கு வாய்ப்பளிக்காமல் வினோத் காந்தி, அவருடைய மகன் வினோத் காந்தி இந்த முறை போட்டியிடுவார் என்று வேட்பாளர் பட்டியலில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில தொடர்ந்து வினோத் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்வார், வினோத் காந்தி ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்த்த நிலையில தந்தை மகன் இடையே இந்த விவகாரத்துல ஒரு பிரச்சனை இருந்ததாகவும், குறிப்பாக அமைச்சர் காந்தியே மீண்டும் ராணிப்பேட்டை தொகுதியில போட்டியிடுவது விருப்பம் தெரிவித்து தலைமையிடம் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகலாம் தகவல் சொல்லப்பட்டது. இதனையடுத்து அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் மூலமாக அவருடைய தந்தையையும் மகனையும் வைத்து அழைத்து பேசி சமாதான முயற்சி நடைபெற்றதாகவும், அதுல தற்பொழுது வினோத் காந்தி விட்டுக் கொடுத்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. வினோத் காந்தி தற்பொழுது தன்னுடைய முகநூல் பக்கத்துல அவர் பதிவிட்டிருக்கார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில போட்டியிடும் வாய்ப்பை எனக்கு நம்பிக்கை வைத்து என் மீது வாய்ப்பளித்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், என் தந்தையார் மீண்டும் போட்டியிடும் உறுதியான விருப்பத்தை கருத்தில் கொண்டு இந்த வாய்ப்பை அவருக்கு மரியாதையுடன் மீண்டும் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளேன் என்றும், என்னை உறுதியாக ஆதரித்து நம்பிக்கை அளித்து அனைத்து ஆதரவாளருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்றும், இன்னும் நீண்ட வாழ்க்கை முன்னுள்ளது என்பதில் உற்சாகத்துடன் சேவை செய்ய சாதிக்க நான் உறுதியுடன் இருக்கிறேன் என்றும் வினோத் காந்தி முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கார். இதனை அடுத்து போட்டியிலிருந்து விலகி தந்தைக்காக விட்டுக் கொடுத்திருப்பதாகவும், ராணிப்பேட்டை தொகுதியில திமுக வேட்பாளராக அமைச்சர் காந்தி போட்டியிடுவார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. இன்னும் 12 மணிக்கு காந்தி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாகவும், தந்தை மகன் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையில தற்பொழுது ஒரு முடிவு எட்டப்பட்டு மீண்டும் ராணிப்பேட்டை தொகுதியில அமைச்சர் காந்தி போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும், அவர் இன்றைய தினம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.